விலை. ராஜேஷ்குமார். கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன். நற்கதி அருள்வாய் அம்மா. கோவிலின் விழா மண்டபத்தின் ஒரு தூணில் கட்டியிருந்த ஒலிபெருக்கியில் பாடல் வெளிப்பட்டு காற்றில் கலந்து கிராமத்தின் மூலை முடுக்கில் எல்லாம் போய் மோதி எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அந்த காலையின் 11 மணி வேளையில் கோவிலுக்கு எதிரே இருந்த மெயின் ரோட்டின் வளைவில் ஆஸ்பெஸ்டாஸ் கூரை வேயப்பட்ட ராயப்பனின் ஹோட்டலில் கிராமத்து ஜனங்கள் நீளமான பெஞ்சு மேஜைகளை ஆக்கிரமித்து கும்பல் கும்பலாய் உட்கார்ந்து பஜ்ஜி வடை போண்டாவிலிருந்து வெரைட்டி சாதம் வரை சாப்பிட்டுக் கொண்டிருக்க கல்லாவில் உட்கார்ந்திருந்த ராயப்பனின் இதயம் மகிழ்ச்சியில் நீச்சலடித்தது. பொன்னூத்து கிராமத்தில் கடந்த ஒரு வார காலமாய் மாரியம்மன் திருவிழா அமர்க்களமாய் நடந்து உச்சக்கட்டமான கடைசி நாள் அன்றைக்கு கோவிலுக்குப் போய்விட்டு ஆற்றுக்குப் போகும் கூட்டமும் பஸ் ஸ்டாப்புக்கு போகும் கூட்டமும் ராயப்பனின் ஹோட்டலை தாண்டித்தான் போக வேண்டும். இந்த ஒரு காரணத்துக்காகவே காலையிலிருந்தே வியாபாரம் ராயப்பன் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே கனஜோராக நடந்து கொண்டிருந்தது. இந்த ஜாக்பாட் வியாபாரத்தை எதிர்பார்த்துதான் மளிகை சாமான்களையும் காய்கறிகளையும் வாங்கி ஹோட்டலின் உள்ளே இருக்கும் அறைகளில் குவித்து வைத்திருந்தான். பக்கத்து கிராமமான தடாகத்திலிருந்து எக்ஸ்ட்ராவாய் 2 சமையல் ஆட்களை வரவழைத்திருந்ததால் உணவு ஐட்டங்கள் வேளாவேளைக்கு தயாராகி உடனடியாய் சாப்பிடுபவர்களின் மேஜைக்கு வந்து கொண்டிருந்தது. ராயப்பன் தன் பெரிய மீசையை தடவிக்கொண்டே பக்கத்தில் டீ அடித்துக் கொண்டிருந்த மருதுவிடம் திரும்பினான். பரட்டைத் தலையோடு சற்றே அழுக்கான பனியனிலும் லுங்கியிலும் இருந்த அந்த ஒல்லியான மருது மரத்தூள் போலிருந்த அந்த மட்டமான டீத்து தூளை அள்ளி அலுமினிய போகினியில் போட்டு பாய்லரின் மூக்கைத் திருகி வெந்நீரை தாராளமாய் கலந்து துணிச்சல்லடையில் டிகாஷனை அறையும் குறையுமாய் இறக்கி சர்க்கரையை சிக்கனமாய் சேர்த்து பாலை கவனமாய் கலந்து மழைக்காலத்தில் ரோட்டில் தேங்கியிருக்கும் கலங்கலான மழைத் தண்ணீரைப் போல் டீ என்கிற பெயரில் ஒரு திரவத்தை உருவாக்கி குள்ளமான கண்ணாடி டம்ளர்களில் நுரை பொங்க பொங்க ஊற்ற கடைப்பையன் சின்னு பெஞ்சுகளில் காத்திருக்கும் ஜனங்களின் கைகளில் கொண்டு போய் திணித்தான். வியாபாரம் உண்மையிலேயே கொடிகட்டி பறந்தது. ராயப்பன் கல்லாப்பெட்டி அருகே உட்கார்ந்தபடி மெல்ல குரல் கொடுத்தான். மருது, சொல்லுங்கண்ணே, ஒரு நிமிஷம் இங்கே வா. மருது தன்னுடைய லுங்கியை இழுத்து கட்டிக்கொண்டு ராயப்பனுக்கு பக்கத்தில் போனான். என்னாண்ணே? மருது, இன்னிக்கு பூராவும் இந்த அண்டாவில் இருக்கிற 50 லிட்டர் பால் குறையவே கூடாது. அண்டாவிலிருந்து 1 லிட்டர் பால் எடுத்தா உடனே 1 லிட்டர் வெந்தண்ணிய ஊத்திடு. மருது ராயப்பனை பார்த்து கண்ணடித்து தன்னுடைய கரையேறிய பற்களைக் காட்டிச் சிரித்தபடியே சொன்னான். அண்ணே, இதையெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியதில்ல. காத்தால புடிச்சு அதத்தானே பண்ணிட்டு இருக்க. எனக்கு தெரியும் மருது. இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடலாம்னு தான் உன்னை கூப்பிட்டேன். அது சரி, இப்ப மணி 11:30. 12 மணிக்கெல்லாம் சாப்பாடு ஐட்டம்ஸ் ரெடி ஆயிடுமா? ஆயிடும்னே. சாம்பார், ரசம், அவியல், பொரியல் எல்லாம் இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ளே ரெடி ஆயிடும். 2 அண்டாவுல சாதம் வடிச்சாச்சு. இன்னைக்கு வியாபாரம் அமோகமா இருக்க போகுதுன்னே. ராயப்பன் பெருமிதமாய் சிரித்தான். ஆமா ஆமா, திருவிழாவுக்கு வர்ற கூட்டத்தை பார்த்தாலே தெரியுதே. மருது தலையைச் சொரிந்தபடி அண்ணே என்றான். என்ன? எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கடனா வேணும்னு போன வாரம் கேட்டிருந்தேன். அத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அண்ணே. பார்க்கலாம், திருவிழா முடியட்டும். நானே வெளியே கொஞ்சம் கடன் வாங்கித்தான் மளிகை சாமானெல்லாம் வாங்கி போட்டிருக்கேன். இன்னைக்கு நடக்கிற வியாபாரத்தை பார்த்துட்டு தான் உனக்கு கடன் தர்றதை பத்தி யோசிக்கணும். ராயப்பன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஹோட்டலுக்கு வெளியே பக்கவாட்டிலிருந்து குரல் கேட்டது. ஐயா! திரும்பி பார்த்தான் ராயப்பன். அந்த 70 வயது முதியவர் அழுக்கான வேஷ்டி சட்டையோடும் பரட்டைத் தலையோடும் நின்றிருந்தார். என்ன? முதியவர் குரல் நடுங்கப் பேசினார். ஐயா, நேத்து ராத்திரியிலிருந்து ஒன்னும் சாப்பிடல. பசி உயிர் போறது. ஏதாச்சும் ஒரு சாதப் பொட்டலம் கொடுங்கய்யா. ராயப்பன் எரிச்சலானான். போ வியாபார நேரத்துல வந்து பிச்சை கேட்டுக்கிட்டு. ஐயா, நான் பிச்சை கேட்கல. அப்புறம்
இந்தாங்கய்யா 25 ரூபா. ஏதாச்சும் ஒரு சாதப் பொட்டலம் குடுங்கய்யா. இத முதல்லயே சொல்ல வேண்டியதானே? ராயப்பன் முனகிக் கொண்டே மருதுவின் காதருகே முணுமுணுத்தான். மருது, உள்ளார இருக்கிற பெரிய அலுமினிய பாத்திரத்துல தக்காளி சாதப் பொட்டலங்கள் இருக்கோ, போய் ஒன்ன எடுத்துட்டு வா. மருதுவின் முகம் மாறியது. அண்ணே, அது நேத்து மத்தியானம் வித்து மீந்து போனது. இந்நேரம் அது கெட்டுப் போயிருக்குமே. ராயப்பன் குரலைத் தாழ்த்தினான். நம்ம ஹோட்டல் ஐட்டம் எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல கெட்டுப் போகாது. இன்னிக்கு சாயந்தரம் வரைக்கும் அது தாங்கும். பேசாமே போய் ஒரு பொட்டலத்தை எடுத்துட்டு வா. பேசிட்டு நிக்காத. சரிங்கண்ணே. மருது தலையாட்டி விட்டு உள்ள போய் ஒரு சாதப் பொட்டலத்தை எடுத்துக் கொண்டு வந்தான். அத அந்த பெருசுகிட்ட குடுத்துட்டு பணத்தை வாங்கு. அண்ணே, பொட்டலத்திலிருந்து லேசா வாடை வருது. லேசாத்தானே வருது? பசி இருக்கிறப்ப சாப்பிட்டா எந்த வாடையும் தெரியாது. போய் குடுத்துட்டு காசை வாங்கு. சரிங்கண்ணே. மருது அந்த சாதப் பொட்டலத்தை கொண்டு போய் முதியவரிடம் கொடுத்து பணத்தை வாங்கி வந்து ராயப்பனிடம் கொடுத்தான். அவன் பணத்தை வாங்கி கல்லாவில் போட்டுக்கொண்டே சொன்னான். மருது, ஒரு பொருள் முன்னே பின்னே இருந்தாலும் அத காசு பண்ற வித்தை தெரிஞ்சாதான் செய்யற தொழில்ல முன்னேற முடியும். சரி சரி, கூட்டம் வர ஆரம்பிச்சிடுச்சு. நீ போய் டீ போடுற வேலையைப் பாரு. ஒரு பெருமூச்சோடு தலையை ஆட்டிவிட்டு உள்ள போனான் மருது. ராயப்பன் மறுபடியும் கல்லாவில் வந்து உட்கார்ந்து வியாபாரத்தை கவனிக்க ஆரம்பித்த நிமிடம், ஹோட்டலின் உள்ளே இருந்து வெளிப்பட்ட சமையல் ஆட்களில் சற்றே வயதான அந்த நபர் ராயப்பனை பதட்டத்தோடு நெருங்கினார். ராயப்பா, ஒரு நிமிஷம் என் கூட வா. என்ன ராஜாமணி, மளிகை சாமான் ஏதாவது தீர்ந்து போச்சா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அப்புறம் என்ன? எதை சொல்றதாயிருந்தாலும் இங்கே சொல்லு. வியாபார நேரம். கல்லாவை விட்டு வெளியே வர முடியாது. அது வந்து ராயப்பா என்று சொன்னவர் குரலைத் தாழ்த்தினார். ஒரு தப்பு நடந்து போச்சு. தப்பா? ராயப்பா, கொதிச்சிட்டு இருந்த சாம்பார், ரசம் 2 அண்டாவிலையும் 2 பெரிய சைஸ் மரப்பல்லிகள் விட்டத்திலிருந்து தவறி விழுந்திடுச்சு. சமையல்காரர் ராஜாமணி மெதுவான குரலில்தான் இந்த விஷயத்தைச் சொன்னார். இருந்தாலும் பக்கத்து வாஷ்பேஷனில் கையை கழுவி வாயை கொப்பளித்துக் கொண்டிருந்த ஒருவனின் காதுகளில் அந்த வார்த்தைகள் விழுந்துவிட அவன் உறைந்து போன பார்வையோடு திரும்பிக் குரல் கொடுத்தான். என்னது? கொதிச்சிட்டு இருந்த சாம்பார், ரச அண்டாவிலையும் 2 மரப்பல்லி விழுந்துடுச்சா? அந்த நபர் போட்ட கத்தலில் ஹோட்டலில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அத்தனை பேரும் சரேலென்று நிமிர்ந்தார்கள். வாய் அசை போடுவதை நிறுத்தின. ராயப்பன் அந்த நபரை கோபமாய் பார்த்தான். அட, ஏனியா கத்துற? நான் என்னான்னு போய் பார்க்கறேன். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. என்னது சாப்பிடுறதா? இப்பதான் ஏன் சப்ளையர் ஒருத்தர் சுட சுட சாம்பார் ஊத்திட்டு போனாரு. சாப்பிட்டுக் கொண்டிருந்த இளைஞர்களில் ஒருவன் இலையை மடித்து வைத்துவிட்டு முறைப்போடு ராயப்பனை நோக்கி வந்தான். ராயப்பன் அவசரக் குரலில் குறுக்கிட்டான். தம்பி, அது வேற சாம்பார். இது வேற சாம்பார். யோ, உன்னோட ஹோட்டல்ல எல்லா சாம்பாரும் ஒண்ணுதான் ஐயா. நான் எத்தினி நாளா இங்கே சாப்பிடறேன் என்று சொன்ன இளைஞன் சமையலால் ராஜாமணியிடம் திரும்பினான். பல்லி எப்ப விழுந்துச்சு? இப்பதான். இப்பதான் நான் எப்போ? 2 நிமிஷத்துக்கு முன்னாடிதான். விட்டத்துல 2 பல்லி ஒன்னையொன்று துரத்திட்டு இருந்தது. கொத்தமல்லி இலைய சாம்பார்லயும் ரசத்திலையும் போடுறதுக்காக அடுப்புக்கு பக்கத்துல போனப்ப பல்லி 2ம் விழுந்திருந்தது. உடனே கரண்டியில எடுத்து வெளியே போட்டுட்டேன். எடுத்து வெளியே போட்டுட்டா எல்லாம் சரியாயிடுமா? அது என்ன சாதாரண பல்லியா? மரப்பல்லியா? யோசிச்சு சொல்லு. மரப்பல்லி. மரப்பல்லின்னா அது 1/2 அடி நீளத்துக்கு இருக்குமே. பாம்ப விட அதுகளுக்கு விஷம் அதிகம்னு சொல்லுவாங்களே. ராயப்பன் அந்த இளைஞனின் கைகளை தவிப்போடு பற்றிக் கொண்டான். தம்பி, இந்த விஷயத்த பெருசு பண்ணாதீங்க. பல்லி விழுந்த சாம்பாரையும் ரசத்தையும் கீழே கொட்டிடறேன். கொட்டிட்டா பிரச்சனை தீர்ந்துடுமா? சாம்பார் ரசத்துல பல்லி விழுந்த மாதிரி மத்த உணவு ஐட்டங்கள்ல பல்லி விழுந்திருக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இது வியாபாரம் நேரம். இப்படியெல்லாம் பேசாதீங்க தம்பி.
அந்த இளைஞன் கோபமாய் தன்னுடைய சுட்டுவிரலை உயர்த்தினான். யோ, உனக்கு இது வியாபாரம். ஆனா இங்கே சாப்பிட வர்றவங்களுக்கு உயிர் பிரச்சனை. நானும் ரொம்ப நாளா இந்த ஹோட்டலை கவனிச்சுட்டு தான் வர்றேன். சுத்தம் கிடையாது, சுகாதாரம் கிடையாது. கிராமத்திலேயே இந்த ஒரே ஒரு ஹோட்டல் இருக்கிறதால வேற வழி இல்லாம இங்கே வந்து சாப்பிட வேண்டியிருக்கு. ஹோட்டல்னா அப்படித்தான் ஐயா இருக்கும். உனக்கு இஷ்டம் இருந்தா சாப்பிடு. இல்லைன்னா சுத்தமா இருக்கிற ஹோட்டலை எதுன்னு தேடிட்டு போக வேண்டியது தானே. சமையல் ராஜாமணி குறுக்கிட்டார். ராயப்பா, சாப்பிட வந்தவங்க கிட்ட எதிர்வாதம் பண்ணிட்டு இருக்காதே. தப்பு நம்ம பேர்ல தான் இருக்கு. பல்லி விழுந்துருச்சுன்னு தெரிஞ்ச பின்னாடி இன்னைக்கு இங்கே யாரும் சாப்பிட வரமாட்டாங்க. சமைச்ச எல்லாத்தையும் எடுத்து வெளியே கொட்ட வேண்டியதுதான். ராஜாமணி இப்படிச் சொன்னதும் கும்பலில் இருந்து 4 இளைஞர்கள் கோபம் கொப்பளிக்கும் முகங்களோடு முன்னால் வந்து நின்றார்கள். இதுக்கு போய் அந்த ஆள்கிட்ட என்னையா கேட்டுக்கிட்டு, நாம்பளே அந்த வேலையை பண்ணிடலாம். வேஷ்டியை முழங்காலுக்கு மேலே தூக்கி கட்டிக்கொண்ட அந்த இளைஞர்கள் வேகத்தோடு ஹோட்டலின் சமையறைக்குள் நுழைந்தார்கள். சாம்பார் அண்டாவை 2 பேரும், ரசம் நிரம்பிய அண்டாவை 2 பேரும் மூச்சு பிடித்து தூக்கிக் கொண்டு வெளியே வந்து சாக்கடையில் கொட்ட ஆரம்பித்தார்கள். 10 நிமிஷம். ஒட்டுமொத்த ஹோட்டலும் காலியாகி வெறுமையை பூசிக்கொண்டு தெரிய ராயப்பன் நொறுங்கிப்போன இதயத்தோடு நாற்காலிக்குச் சாய்ந்து உட்கார்ந்திருந்தான். மருது பயந்து போன நடையோடு அவனை நெருங்கி நின்றான். மெதுவான குரலில் பேச ஆரம்பித்தான். அண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம எந்த ஒரு தொழில பண்ணினாலும் சரி, அதுல கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது நேர்மை இருக்கணும்னே. அந்த பெரியவருக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து இருக்கலாம். அப்படி நாம் கொடுக்காததினால கெட்டுப்போன ஒரு சாப்பாடு பொட்டலத்துக்கு எவ்வளவு பெரிய விலையை கொடுக்க வேண்டியதாயிடுச்சு பாத்தீங்களா? மருது சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மாரியம்மன் கோவில் மண்டபத்திலிருந்து ஒலிபெருக்கி பாடியது. விநாயகனே, வினை தீர்ப்பவனே,